தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க. முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்குனி திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமாரிடம் கேட்கலாம். வணக்கம் சத்யகுமார், இந்த தேரோட்ட திருவிழாவின் சிறப்புகள் என்ன? பக்தர்களின் வருகையை முன்னிட்டு என்ன மாதிரியான சிறப்பான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? கள நிலவரம் என பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கொண்டாடப்படும் விழாக்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த பங்குனி திருவிழா. 15 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த விழா கடந்த 15ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவினை முன்னிட்டு முருகப்பெருமான் தெய்வானையுடன் காலையில் பல்லக்கிலும் மாலையில் தங்கமயில் வாகனம், தங்க குதிரை வாகனம், பூத வாகனம், அன்ன வாகனம், சேஷ வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வந்தனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று முருகப்பெருமான் தெய்வானை திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் மதுரையிலிருந்து பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி அம்மன் ஆகியோர் கலந்து கொண்டு முருகப்பெருமான் திருமணத்தை நடத்தி வைத்தனர். இரவு மீனாட்சி அம்மன் பிரியாவிடையுடன் சுந்தரேஸ்வரர் வழி அனுப்பு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்பாரி வாகனத்தில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று காலை பெரிய தேரோட்டம் நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு காலையில் உற்சவர் சன்னதியில் முருகன் தெய்வானைக்கு பால், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சரியாக காலை 5:30 மணிக்கு தேரில் முருகன் எழுந்தருளினார். அங்கு கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தேரை தற்போது வரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். தேர் கிரிவல பாதை வழியாக ஆடி அசைந்து சென்று பக்தர்களை பரவசத்தில் ஆழ்த்தியுள்ளது. விழாவில் திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷமிட்டபடி தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். மேலும் இந்த தேரோட்டத்தின் போது எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். தமிழ்நாட்டுல இனி டோல் கட்டணமே கிடையாது. ஆமா ப்ரோ, சென்னை கேப்ஸ்ல கார் புக் பண்ணுங்க, டோல் கட்டணமே இல்லாம டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுனா போதும். சென்னை கேப்ஸ் ஆப்பை உடனே இன்ஸ்டால் பண்ணுங்க.